Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல இருக்கிற சில பேசிக்கான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ என்னன்னு சொல்லி கேட்டா இதுக்கு முதல்ல நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். இது மேலதிகமாக உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இலங்கையில இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செஞ்சு earn பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி கட்டாயம் earn பண்ணலாம் இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் இது லீகலான்னு சொல்லி பார்த்தா லீகல் இல்லை. ஆனால் நீங்கள் earn பண்ணலாம். ஓகே, earn பண்ணலான்னு சொன்னால் அது எப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்விகள் வரும். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் நீங்கள் earn பண்ண வேணுமா இருந்தால் கிரிப்டோ ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் காசு போடாமல் earn பண்ண முடியாது. காசு போட்டு அந்த காசை வச்சு தான் நீங்கள் earn பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ணுறது தான் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். அதாவது ட்ரேடிங்னாலே இன்வெஸ்ட் பண்ணி காசு போட்டு அந்த மாதிரி தான் earn பண்ணுறது. ஓகே, இதில் குறைஞ்சது $10, அதாவது இலங்கை காசில் 3000 ரூபா டெபாசிட் பண்ணி இதில் earn பண்ண வேணும். 3000 ரூபா பேங்கால் டெபாசிட் பண்ணுறது இல்லை. இது கிரிப்டோவை யூஸ் பண்ணி earn பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரிப்டோன்னு சொல்லும்போது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அதிகமானவங்களுக்கு இந்த கிரிப்டோ நாலேஜ் குறைவு. அந்த மாதிரியான ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணி காசை லாஸ் பண்ணுறது அதிகம். தெரிஞ்சவங்க லாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்ல இல்லை. பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாஜை. அதாவது நீங்கள் ஒரு $1 போடுறீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. திரும்ப அந்த ப்ராஃபிட்டுக்காக அதையும் சேர்த்து $2 வச்சு ட்ரேட் பண்ணுற டைம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் பேலன்ஸருக்கு மேலே மற்றது டெமோ இருக்குது. டெமோவில் ஃப்ரீயாக $10,000 தருவாங்க. நீங்கள் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. பட் அந்த டாலரை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ராக்டிஸ் எடுத்தது அப்படியே விட்டுருக்குறேன். பட் இப்போ $14,543 இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் எடுத்து கூட நீங்கள் சம்டைம் இதில் போயிட்டு பெரிய அளவில் லாஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஸ்க்குன்ற அதிகமாக இந்த இடத்துல இருக்குது. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலானவங்க விளங்கி கொள்வது இல்லை. ஓகே, இதில் பாருங்கள், டெமோவில் நான் $1 போட்டு செல்லை கொடுக்குறேன். செல்லை கொடுத்ததுமே அந்த இடத்துல இருந்து கீழே இந்த சார்ட் மூவ் ஆகிட்டு இருந்தால் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட டைம் முடியும் வரைக்கும் அந்த கோட்டுக்கு கீழே நின்றுச்சுன்னு சொன்னால் எனக்கு ப்ராஃபிட். அதுக்கு மேலே போயிட்டோன்னு சொன்னால் லாஸ்ட். இப்போ $1 நான் போட்டிருந்தேன். ஸோ இதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட். $1 போட்டு அந்த $1 இல்லாமல் போயிட்டு லாஸ்ட். திரும்ப பாருங்கள், அந்த லாஸ்ட்டை நான் திரும்ப எடுக்கிறதுக்காக ஒரு $3 போட்டு செல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸ்ட்டான்னு சொல்லி இந்த ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிற டைம் தெரியும். இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட் லாஸ்ட். திரும்ப நான் $9 போட்டு செல் கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அமௌண்ட் லாஸ்ட். திரும்ப $27 போட்டு செல்லை கொடுக்குறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு லாஸ்ட். இப்போ அதோட 3 மடங்கு 81 போட்டு நான் செல்லை மறுபடியும் கொடுக்குறேன். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்ட இந்த 81 செல் தான் கொடுத்துருந்தேன். அந்த செல் கொடுத்த இடத்துலேருந்து நல்லா கீழே போயிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்தது ப்ராஃபிட் 81 போட்டு எனக்கு $149 கிடச்சிருக்கு. $68 எனக்கு ப்ராஃபிட். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட் டைம் $1 போட்டு லாஸ்ட், செகண்ட் டைம் $3 போட்டு லாஸ்ட், தேர்ட் டைம் $9 போட்டு லாஸ்ட் ஆகி திரும்ப ஃபோர்த் டைமில் $27 போட்டு லாஸ்ட். ஸோ இந்த இடத்துல நான் பண்ண டோட்டல் லாஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $40 லாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் $81 போட்டு எனக்கு வின். $69 ப்ராஃபிட்.
இந்த இடத்துல எல்லா லாஸ்டையும் வந்து கழித்து எனக்கு வந்து கிடைச்ச ப்ராஃபிட் வந்து $29. ட்ரேடிங்கில் வந்து இதைத்தான் வந்து மார்ஜின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வந்து $10 இருக்குன்னு சொன்னால் நீங்கள் $1 போடுவீங்க, லாஸ்ட் ஆகும். $3 போடுவீங்க, இல்லாமல் போகும். திரும்ப வந்து $9 போடுறதுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பற்றி நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேணும். ஒரு சின்ன ஒரு வீடியோ அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பற்றி கேட்குறவங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி என்னை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் வந்து இந்த சின்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து $100 இருந்தால் கூட இந்த 4 ட்ரேடும் வந்து நீங்கள் லஸ் பண்ணுற டைம் திரும்ப வந்து போடுறதுக்கு உங்களுக்கு வந்து டாலர்ஸ் வந்து இருக்காது. ஓகே, நீங்கள் வந்து $100 வச்சுருந்து இந்த 4 ட்ரேடும் வந்து லொஸ்ட் ஆக்கி கடைசியாக வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை போட்டால் கூட நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இதில் வந்து கிடைக்காது. ஓகே, எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது பைனான்ஸில் வந்து நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். வேணுமென்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வந்து இவ்வளவு தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.